புதுச்சேரி அமைச்சர் மகளின் இடத்தில் இரண்டாவது நாளாக தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. சேலத்தில் 1.5 டன் சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்த விவகாரத்தில் புதுச்சேரி சந்தன ஆயில் நிறுவனத்தில் இரண்டாவது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது. இது பற்றி மேலதிக விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மகராஜ பாண்டி. விவரங்கள் கட்டாயமாக கடந்த சில நாட்களுக்கு முன் சேலம் பகுதியில் சந்தன கட்டைகள் ஏற்றி சென்ற வனத்துறை அதிகாரிகள் அந்த வாகனத்தை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினார்கள். இதில் கேரளாவில் இருந்து புதுச்சேரி உளவாய்க்கால் பகுதியில் உள்ள கம்பெனிக்கு ஏற்றி செல்வதாக தெரிவித்தனர். இதையடுத்து சந்தன கட்டைகள் கடத்தி வந்த 4 பேரை வனத்துறை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 1.5 டன் சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து சேலம் வனத்துறை உதவி வன காவலர் சுரேஷ் தலைமையிலான அதிகாரிகள் உளவாய்க்கால் பகுதியில் நேற்று இரவு 4 மணி நேரம் சோதனை செய்தனர். பிறகு இந்த பகுதியில் சோதனை செய்த போது 7 டன் சந்தன மரக்கட்டைகள் சிறிய சிறிய கட்டைகளாக பாக்கெட் செய்து மூட்டையில் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. இதை தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் ஏற்பட்டது. இறக்குமதி செய்து இந்த கட்டைகள் அனைத்தும் தமிழக பகுதியில் வழியாகத்தான் கொண்டு வரப்பட்டதா, அதற்கான அனுமதி சான்றிதழ் இருக்கிறதா, கணக்கில் வராத சந்தன கட்டைகளுக்கு எப்படி வந்தது என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை வனத்துறை அதிகாரிகள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.